भवद्भक्तजनार्तिहन्तु पितृत्वमन्येष्वविचार्यतूर्णम् स्तम्भे गतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षट्कोपमुनीश्वरम्। श्रीरङ्गे जयतीन्दुना करुणया असौ स्यादिप्रेक्षितम् ख्यातश्रीनृसिंहकार्यमणिः पादाम्बुजैन्दिन्दिरम् दान्तिक्षान्तिदयादिभिः शुभगुणैर्बान्तं बुधाग्रेसरम्। श्रीमद्रङ्गजटारियोगिनिपतिं श्रेयो निधिं संश्रये। श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वर जटविगुणासंयमेन्द्रेण दृष्टम् निस्तात्मानं प्रसम्मे नरहरिसहजित्योगिने तत्प्रसादात् श्रीरङ्गकारि प्रभव इतिपतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानम् सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघुवीर्थकारिं श्रीरङ्गनाथषडकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषडजित्करुणैकपात्रम् श्रीरङ्गवीररघुराट् षडकोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये। श्रीमद्रङ्गजटारिसंयमविराल्लब्धागमान्तद्वयम् श्रीमद्वीररघुद्वहाभ्यषडजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदपतंसदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गपुरेण शासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धम् तय्यन्तसारमनपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्येतुर्निकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथ इति शेखरमाश्रयामः। श्रीमद्रङ्गजटारियोगिन्यस्तात्मरक्षापरम् श्रीमद्वीररघुद्वहादिलब्धागमान्तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं शुभगुणैर्बान्तं महद्वंशजं वन्दे वत्सविभूषणं बुधवरं कृष्णमार्यं सदा तत्त्वेन स्थितजितीश्वरम् तत्स्वभावभोगापवर्गतदुभाय गतिलुदारः सन्दर्शयन् निरमितपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमम् देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेन् श्रीविष्णुचित्तपदपङ्कजसङ्गमाय चेतो मम स्पृहयते किमतः परेण नो चेन्ममापि यतिशेखरभारतीना भावः कथं भवितुमर्हति वाग्विधेर्याः। नाथेन मुनिना तेन भवेयं नाथवान् यस्य नैवमिदं तत्त्वं हस्तामलगतां गतं नमस्यामि। नमो अचिन्त्याद्भुताकृष्टज्ञानवैराग्यराशेनाथाय मुनिये भगवद्भक्ति சிந்தவே. இந்த ரெண்டு கடைசி தனியன் நாதமுனிகளுடைய திருநக்ஷத்திரம் இன்னைக்கு ஆனி அனுஷம். ஏன்னா நம்முடைய வைஷ்ணவ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஆச்சாரிய பரம்பரையில முதல்ல வரக்கூடியவர் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம்னு சொல்லத்துல நாதமுனிகளுடைய திருநக்ஷத்திர மகோத்சவம் இன்னைக்கு ஆனி அனுஷம். அதனால அவருடைய தனியனை கொஞ்சம் இன்னைக்கு அனுசந்தானம் பண்ணிக்கலாம். இப்போ நாம விஷ்ணு புராணம் 5வது அம்சம். அதுல நாம 22வது அத்தியாயத்தை பார்க்க போறோம். 5வது அம்சம் 22வது அத்தியாயம். பகவான் கம்சனுடைய கம்சவதத்தை முடிச்சுட்டு அதுக்கு மேல அவ மதுராம்ச புனகா பிராப்தௌ உக்ரசேனேன பாலிதாம் பிரகிருஷ்ட புரஹா ஸ்திரீகாம் உபௌ ராம ஜனார்தனோ. அதனால உக்ரசேனனை மகாராஜாவை பட்டாபிஷேகம் பண்ண வச்சு அவனுக்கு ராஜ்யத்தை பண்ணி அங்க எல்லாரும் சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தா மதுரால அப்படின்னு 21வது அத்தியாயத்தை முடிச்சார். 22ல ஜராசந்தனுடைய அவனை எப்படி பண்ணார், அதுக்கப்புறம் காலயவனம், முச்சுக்குந்த மோக்ஷம், இத விற்த்தாந்தங்களை அடுத்த 2 அத்தியாயத்துல மகர்ஷி சொல்ல போறார். இந்த ஜராசந்தனுடைய மாப்பிள்ளை தான் கம்சன். ஜராசந்தனுடைய மாப்பிள்ளையாக இருந்தவன் தான் கம்சன். அவனுடைய 2 பெண்களையும் கம்சன் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தான்.
தன்னுடைய மாப்பிளைய வதம் பண்ணின அந்த கோபத்தினால ஜராசந்தன் கிருஷ்ணனை பழிவாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தான். அது சொல்ற, ஸ்ரீ பராசரஹா ஜராசந்தசுதே கம்சஹா உபேயே மே மகாபலஹா அஸ்திம் பிராத்திம் ச மைத்ரேய தயோஹோ பர்திருஹரணம் பர்திருஹணம் ஹரிம். சொல்ற, அதுல ஜராசந்தனுடைய பெண்கள் அவன் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தான். அஸ்தின்னு பேரு, இன்னொத்திக்கு பிராப்தின்னு பேரு. தயோகோ பர்திருஹணம், அவனுடைய அந்த பர்த்தாவை பழிவாங்கல். மகாபல பரிவாரா மகதா அதிபதி பலி ஹந்தும் அப்யாயயோ கோபாது ஜராசந்த ச யாதவம். அவன் பெரிய படைய திரட்டின்னு வந்தான். அக்ஷௌகிணின்னு பேரு. அக்ஷௌகிணின்னு சொன்னா எல்லா 4 விதமான படைகள், யானைப்படை, குதிரைப்படை, அதுக்கப்புறம் தேர், அப்புறம் காலாட்படைன்னு சொல்லக்கூடிய அத்தனை வீரர்கள் பெரிய சைன்யத்தோட வரான். மகாபல பரிவாரகா மகத அதிபதி, மகத தேசத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவன். அந்தும் அப்யாயோ, அதாவது இவனுடைய இவா 2 பேரையும் கொல்ல வேண்டும். கோபாச்சு ஜராச யாதவ், சகல யாதவர்களையும் கொன்று பழிவாங்கணும்னு நினைச்சான். உபேத்திய முதராம் சோ அத ருரோத மகதேஸ்வரா அக்ஷௌகிணி அபிசைன்யஸ்ய திரையோவிம்சதிபிஹி விருதா. அதாவது திரையோவிம்சதி 23 அப்படின்னு ஒரு கணக்கு, 23,000 ஒரு கணக்கு வச்சுக்கலாம். 23ங்கிறத ஒரு அக்ஷௌகிணிக்கு கணக்கு. இது எல்லாமே மதுரா உபேத்திய, மதுராவுக்கு ருரோதன்னா முற்றுகையிட்டான், அதாவது பண்ணார். மகதேஸ்வரா அக்ஷௌகிணி அபிசைன்யஸ்ய திரையோவிம்சதிபிஹி, 23 எண்ணிக்கையை உடைய அந்த அக்ஷௌகிணி சேனையோடு கூட அவன் அந்த மதுரா நகரத்தை முற்றுகையிட்டான். நிஷ்கிரமிய அல்ப பரிவாரோ உபௌ ராம ஜனார்தனோ யுயுதாதே சமம் தஸ்ய பலினோ பலி சைனிகைஹி. இவாளுடைய படையோ ரொம்ப சின்ன படை, அதாவது மதுரையில இருக்கக்கூடிய சைன்யம் அப்படிங்கிறது ரொம்ப குறைச்சலாக இருக்கக்கூடியது. அப்போ இவா 2 பேரும் வெளியில வந்தா நிஷ்கிரமிய அல்ப பரிவாரோ உபோ ராம ஜனார்தனோ யுயுதாதே சமம் தஸ்ய ததோ ராமஸ்ச கிருஷ்ணஸ்ச மதிஞ்சக்ரது அஞ்சசா ஆயுதானாம் புராணானாம் ஆதானே முனிசத்தமா. இவா 2 பேரும் தங்களுடைய பழைய ஆயுதங்கள், புராதனமான ஆயுதங்களை எல்லாம் தங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டாய். தன்னுடைய புராதனமான ஆயுதங்கள்னு சொல்றச்சே என்ன எடுத்துக்கணும்னா, இந்த சுவாமி தேசிகன் சொல்றாரோ இல்லையோ, அந்த தசாவதார ஸ்தோத்திரத்துல சொல்லும் பொழுது பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமஹா க்ஷணம். அங்க பெருமாள் நிருசிம்மாவதாரம் எடுத்த உடனேயே பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமஹா, அது பிரகரண கிராமம்னா சமூகம்னு அர்த்தம். தன்னுடைய ஆயுத சமூகங்கள், என்ன ஆயுதங்கள்? புராதன பிரகரண கிராமஹா, அந்த புராதனமாக இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை எல்லாம் பெருமாள் என்ன பண்ணாரா, பிரத்யாதிஷ்டா திருப்பி அனுப்பிச்சிட்டாரா. நிருசிம்மாவதாரம் பண்ற போது அந்த புராதனமான பிரகரணங்கள், ஆயுதங்களை எல்லாம் நீங்கெல்லாம் உங்க சகாயம் வேண்டாம், வேணுங்கிறச்சே கேட்கிறேன், இப்ப நீங்க திருப்பி போகலாம்னு அனுப்பிச்சிட்டாராம். அப்ப என்னத்த ஆயுதமா வச்சிருந்தார்? க்ஷணம் பாணி ஜெய்ஹி, பாணவ் ஜாதகா, கைகளில் உண்டானவைகள், நகங்களையே ஆயுதமாக உபயோகப்படுத்தினார்னு அங்க தசாவதார ஸ்தோத்திரத்துல. இங்க பெருமாள் கிருஷ்ணாவதாரத்துல என்ன பண்ணார்? அந்த ஆயுதானாம் புராணானாம் ஆதானே முனிசத்தமா, அந்த தன்னுடைய பழைய ஆயுதங்களை எல்லாம் அதை வேணும்னு நினைச்சா. அனந்தரம் ஹரேஹே ஷார்ங்கம் தூணீச்ச அக்ஷய சாயகம் ஆகாஷாத் ஆகதோ விப்ர ததா கௌமோதகி கதா.
பெருமாளுக்கு உடனே ஆகாசத்திலேருந்து வந்துடுது. இவர் சங்கல்பம் பண்ணிட்டாரோ இல்லையோ அந்த ஆயுதம் வந்துதான். ஷார்கமும் அம்பாவது குறைவற்ற தூணி. தூணினா அந்த அம்பரா துணின்னு பேர். எடுக்க எடுக்க அதுல இருந்து அம்பு வந்துட்டே இருக்கும். அக்ஷயம் அக்ஷயமாக இருக்கக்கூடியதும். ஆகாஷாத் ஆகதோக்ததா கௌமோதகி கௌமோதகின்னு சொல்லக்கூடிய கதையும் கிடைச்சது அவருக்கு. பலஞ்ச பலபத்ரஷ்ட ககனாத் ஆகதம் மகத்து மனசோ அபிமதம் விப்ர சானந்தம் முசலம் ததா. உடனே பலராமனுக்கும் கலப்பையும் உலக்கையும் அவருக்கு கையில வந்துடுது. நினைச்சார் இவா ரெண்டு பேருக்கு இந்த ஆயுதம் ரெண்டுமே கிடைச்சிருத்தோ. ததோ யுத்தே பராஜித்ய சைன்யம் மகதாதிபம் புரீம் விவிஷது வீரோ உபௌ ராம ஜனார்தனோ. இந்த ஆயுதங்களை கொண்ட அந்த உடனேயே இந்த ஜராசந்தனுடைய சைன்யத்தை சின்ன பின்னமாக்கிட்டா. இந்த ஆயுதத்தை வச்சுண்டு உடனே ஓடி போயிட்டான். ததோ பராஜித்யா சைன்யம் மகதாதிபம். அவனை வெற்றி கொண்டு புரியும் விவிஷது அந்த புரிக்கு ரெண்டு பேரும் நுழைஞ்சா. இப்போ வீரோ உபோ ராம ஜனார்தனோ. கஸ்தூரி பெட்டிங்க போட்டா மாதவன் போய் கேளு. ஐஸ்வர்கிட்ட சொல்லலாம். ஐஸ்வர்கிட்ட ஐஸ்வர்யா அதை சொல்லியிருக்காரு. ஐஸ்வர்கிட்ட கேட்டுக்கலாம். அவ ரெண்டு பேரும் திருப்பி மதுரா நகரத்துக்குள் ராம ஜனார்தனோ ஜிதே தஸ்மின் சுதுர்விருத்தே ஜராசந்தே மகாமுனே ஜீவமானே கதே கிருஷ்ணா தேன அமன்யத ந அஜிதம். இப்போ அவனை ஜெயிச்சுட்டாலும் அந்த அயோக்கியன் சுதுர்விருத்தன், அதாவது கெட்ட நடவடிக்கை உடைய அந்த ஜராசந்தனை ஜெயித்தாலும் ஜீவமானே கதை அவன் உயிரோடு திருப்பி போனாலும் கூட பெருமாள் என்ன நினைச்சார், தான் அவனை ஜெயிக்கலன்னு நினைச்சார். தான் அவனை உயிரோடு ஓடி போயிட்டான், அவனை விட்டுட்டார். ஆனாலும் இவர் என்ன நினைச்சார், அவன் நாம் இன்னும் ஜெயிக்கலை அப்படின்ற எண்ணம் தான். ஏன்னா அவருக்கு தெரியும் அவன் திருப்பி திருப்பி வரப்போறான். இந்த 18 தரம் இவனை பார்த்துதான் ஒருவேளை கஜினி முகமது 18 தரம் வந்தானோ தெரியாது. ஜராசந்தன் 18 தரம் படையெடுத்தானாத போனா அவன் திருப்பி ஓடினாலும் கூட உயிரோட போனாலும் கூட கிருஷ்ணா அமன்யத ந அஜிதம், அவனை தான் ஜெயிக்கவில்லை என்றுதான் நினைத்தார். புனரபி ஆஜகாம அத்த ஜராசந்தோ பலான்விதா ஜிதஸ்ச ராமகிருஷ்ணாபியாம் அபக்ராந்தோ திஜோத்தமம். மறுபடியும் வந்தானவன். வந்தவுடனேயே மறுபடியும் அவர்களால தோற்கடிக்கப்பட்டு ஓடி போயிட்டான். தசச்ச அஷ்டௌச்ச சங்கிராமான் ஏவம் அத்தியந்த துர்மதா யதுபிஹி மாகதோ ராஜா சக்கரே கிருஷ்ண புரோகமையே. இந்த மாதிரி ரொம்ப ஒரு அகங்காரத்தோடு கூடின அந்த ஜராசந்தன் ஒரு 18 முறை தசச்ச அஷ்டௌச்ச சங்கிராமான் ஏவம் அத்தியந்த துர்மதா, ஒரு அகங்காரத்தோட யதுவிஹி மாகதோ ராஜா சக்கரே சர்வேஷு ஏகேஷு யுத்தேஷு யாதவேஹி ச பராஜிதா. இந்த 18 தரமும் யாதவர்களால் ஜெயிக்கப்பட்டு அபக்ராந்தோ ஜராசந்தா சொல்ப சைன்யைஹி பல அதிகா. இந்த மாதிரி அந்த ஒரு சின்ன சைன்யமாக இருந்தாலும் அந்த பெரிய சேனையெல்லாம் இவா தோக்கடிச்சா. ந தத்பலம் யாதவானாம் விஜிதம் எது அநேகசா தத்து சந்நிதி மகாத்மியம் விஷ்ணோஹோ அம்சஸ்ய சக்ரிணஹா. அதாவது ஒரு இது பெருமாள் இந்த சின்ன படம் ஜெயிக்கல, பகவானுடைய ஒரு மகாத்மியத்தினால்தான் அதை ஜெயிச்சது. என்ன தத்பலம் யாதவானாம் விஜிதம் எதானே தத்து சந்நிதி மகாத்மியம் விஷ்ணோஹோ சந்நிதி மகாத்மியம், பகவானுடைய ஒரு சாநித்தியத்தினாலதான் அம்சஸ்ய சக்ரினா அந்த சக்கராயுதத்தினாலையும் ஜெயிச்சா. ஆனாலும் மனுஷ்ய தர்மசீலஸ்ய லீலாசா ஜெகதீபதேஹே அஸ்திராணி அநேக ரூபாணி எது அராதிஷு முஞ்சதி. பெருமாள் ஒரு அந்த சுதர்சன சக்கரத்தாலேயே எல்லாரையும் ஜெயித்தாலும் அவனுக்கு எதுவுமே வேண்டாம் தான். பகவான் சங்கல்பத்தினாலேயே அத்தனை பேரையும் ஜெயிக்க முடியும். ஆனாலும் என்ன பண்ணினார்,
அப்படின்னா மனுஷ தர்மசீலஸ்ய லீலா. தான் மனுஷ பாவனையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு யுத்தம் பண்ற மாதிரி ஒரு அபிநய மாத்திரம்தான். இப்போ அஸ்திராணி அநேக ரூபாணி, எத்தனையோ அஸ்திரங்கள் இருந்தாலும் லீலா விளையாட்டுக்காக ததாபிஷு மனசைவ ஜெகத் சிருஷ்டிம் சம்ஹாரம் ச கரோதியः தஸ்ய அரிபக்ஷ க்ஷபணே கியான் கியான் உத்யம விஸ்தரஹா. சங்கல்பத்தினாலேயே லோகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தை பண்றவனுக்கு சத்ருக்களை அழிக்கிறதுக்கு ஆயுதம் தேவையே இல்லையே, இல்லையா? சொல்ற அதாவது தஸ்ய அரிபக்ஷ க்ஷபணே, என்ன ஒரு பெரிய உத்தியமம்னா ஒரு முயற்சி வேணுமான்னு. ஆனாலும் பெருமாள் ஏதோ முயற்சி எடுத்து படையெடுத்து அவனை விரட்டுற மாதிரி எல்லாம் பண்றது எதுக்காக அப்படின்னா சொல்ற ததாபி யோ மனுஷ்யானாம் தர்மஹா தம் அனுவர்த்ததே குருவன் பலவதா சந்தியம் ஹீனைஹி யுத்தம் கரோதி அசோ. அதாவது மனுஷானாம் தர்மஹா தம் அனுவர்த்ததே, மனுஷனுடைய தர்மங்களை அனுசரித்து, மனுஷ தர்மத்தை தான் அனுசரிச்சு பண்றாரு. இல்லைன்னா இதுக்கு என்ன வேண்டாமானா வேண்டாம். குருவன் பலவதா சந்திம் ஹீனைஹி யுத்தம் கரோதி அசோ. அதாவது அந்த ரொம்ப பலசாலியோட யுத்தம் பண்றது அப்படின்றதுக்கு ஒரு மனுஷ தர்மத்தை அபிநயம் பண்ணி காட்டினார், அவ்வளவுதான். அதுக்காக தான் இந்த ஒரு நாடகமே தவிர அவரால் முடியாதது கிடையாது. ராமச்ச உபப்பிரதானம் ச ததா பேதம் ச தர்சயது கரோதி தண்டா பாதம் ச கொச்சிதேவ பலாயனம். அதாவது இந்த 4 விதமான உபாயங்கள்னு சொல்ல, சாம தான சாமச்ச உபப்பிரதானஞ்ச ததா பேதம் ச தர்சயன்னு கரோதி தண்டம். சாம தான பேத தண்டம் கொச்சித் ஏவ பலாயனம் மனுஷ்ய தேகினாம் சேஷ்டா இது ஏவம் அனுவர்த்ததே லீலா ஜகத்பதேஹே தஸ்ய சந்ததா பரிவர்த்ததே. இதையெல்லாம் மனுஷர்களுடைய ஒரு அபிநயங்களை எல்லாம் கடைபிடிச்சு, அதனால இதெல்லாம் ஒரு விளையாட்டாக தான் பண்றதுங்கிறது அவனுடைய சங்கல்பத்தினால்தான். இதெல்லாம் தன்னுடைய சந்ததா தான் இஷ்டப்பட்டு அவரால் முடியாதுதான்னா ஏதோ அந்த மனுஷ பாவனையெல்லாம் கடைபிடிச்சுன்னு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்து பண்ணினார். அதுக்கு மேல 30வது அத்தியாயம். ஸ்ரீ பராசரஹா கார்கியம் கோஷ்டியான் த்விஜம் ஷாலஷண்ட இத்யுக்தவான் த்விஜம் யதூனாம் சந்நிதோ சர்வே ஜகசுர் யாதவா ததா. அதாவது அந்த சொல்ற கார்கியா ஷண்ட இதி அபஹாசோ அனபத்தியதாம். இப்போ ஒரு சமயம் இந்த யதுக்களுக்கு கார்கியர் அப்படிங்கிறவர் தான் புரோஹிதராக இருந்தார். அந்த யாதவர்களுடைய குலத்துக்கு புரோஹிதராக கர்கியர் அப்படின்னு ஒரு பிராமணர் இருந்தார். அவருக்கு குழந்தைகள் இல்லை. அவன் என்ன பண்ணா, ஒரு யது என்ன பண்ணா, யதுனாம் சந்நிதோ சர்வே ஜகுசோ யாதவாஸ்ததா அனபத்தியா. அவன் அனபத்தியான்னா குழந்தை இல்லாத ஒரு காரணத்தை கொண்டு அவர் பாரு, இவருக்கு குழந்தை பிறகுகளை பற்றியான எல்லாரும் கொஞ்சம் பரிகாசமா பேசிவிட்டாங்க இருக்கக்கூடிய யாதவர்கள் எல்லாம். உடனே அவருக்கு கோபம் வந்துடுத்து. ததா கோபபரீதாத்மா தட்சிணா பதமேத்யசா சுதக் இச்சம் தபஸ்தேபே எது சக்கரம் பயாவம். உடனே அவருக்கு கோபம் வந்துடுத்து. ஆராதயன் மகாதேவம் லோகச்சூர்ணம் அக்ஷயத் ததௌ வரம் ச துஷ்டோஸ்மே வருஷேது துவாதசே ஹரஹா. அவர் கோபம் வந்துட்டு என்ன பண்ண, ஒரு தென் திசைக்கு போய் அந்த இடத்துல சொல்ற இந்த தட்சிணா பதம் ஏத்தியசா சுதகு இச்சம் தபஸ்தேது. அவர் அந்த 12 வருஷ காலம் தபஸ் பண்றாராம். அந்த ஒரு பரமேஸ்வரனை குறிச்சு அந்த ஒரு இரும்பு துண்டுகள் தான் சொல்ற ஆராதேன் லோகச்சூர்ணம் அக்ஷயது. லோகச்சூர்ணம் இரும்பு துண்டுகளையே ஆகாரமாக சாப்பிட்டு இருந்தாராம். இரும்பு துண்டை சாப்பிட்டுட்டு 12 வருஷம்
அங்க தபஸ் பண்ணாராம் அவர். துவாதசே வருஷேது துவாதசே ஹரஹா சந்தோஷயாமாசதம் யவனேஷோ ஹி அனாத்மஜா தத் யோஷி சங்கம் ஆச்சஸ்ய புத்ரோ அபூத் அலி சந்நிபா. அந்த மாதிரி இரும்பு துண்ட சாடுல மகேஸ்வரன் பரமேஸ்வரனை குறித்து தபஸ் பண்ணினார். அவர் பரமேஸ்வரனும் இது சந்தோஷப்பட்டு அவருக்கு இஷ்டப்பட்ட வரத்தை கொடுத்தார். அப்போ பக்கத்துல அங்க சந்தோஷம், அங்க யவனேஷா ஹி அனாத்மா, அங்க ஒரு யவன ராஜா இங்க பக்கத்துல இருந்தான். அந்த யவன ராஜாவுக்கும் குழந்தை இல்லை. அவன் என்ன பண்ணா, இவருடைய தபஸ்ல தன்னுடைய பத்னி கிட்ட இருந்து ஒரு குழந்தைய பெற்றுண்டான். அந்த குழந்தைக்கு தான் காலயவனம்னு பேர். தம் காலயவனம் நாம ராஜ்யே ஸ்வே யவனேஸ்வரா அபிஷிச்ச வனம் யாதா வஜ்ராக்ர கடினோரசத்து. அந்த காலயவனன்ற குழந்தைய, அந்த கார்கியருக்கு பிறந்த குழந்தைய அங்க மடிசூட்டி விட்டுட்டு அவன் தபஸ் பண்றதுக்கு அவன் இருந்தான். அந்த காலயவனன் ரொம்ப அந்த இரும்பு துண்ட சாட்டை ஒரு தபஸ் பண்ணினதுனால இரும்பு மாதிரி ஒரு பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தான் அந்த காலயவனன் அப்படிங்கிறவன். சது வீரிய மதோன்மத்தா பிருத்திவியாம் பலினோன் இருப்பான் அபிரிச்சன்னு நாரத சா தஸ்மே கதையாமாச யாதவான். அவனுக்கு பலத்தினால செருக்கு ஜாஸ்தியாக இருந்தது. அங்க பூமியில இருக்கக்கூடிய ராஜா யாரா பலசாலியும் கூட சண்டை போடுறவங்க எல்லாம் கேட்டு கேட்டு சண்டை போட்டு இருந்தான். ஒரு சமயம் நாரதர் இடத்துல போய், நாரதர்கிட்ட போய் நாரதரே, இந்த பிருத்திவியில யாரு ஒருத்தன் பலசாலியா இருக்கான், யாரு அப்படின்னு அவங்க கிட்ட போய் கேட்டான். அப்போ அவர் சொன்னார், பார்த்தா இவனுக்கு சரியான புத்தி போகட்டான்னு என்ன பண்ணார், அங்க மிளேச்ச கோட்டி சகசிராணாம் சகசிரைஹி சோ அபிசம்பிருதா கஜ அஸ்வ ரத சம்பன்னைஹி பிரகார பரம உத்தியமம் பிரயோச வியவச்சின்னம் சின்னபானோ தினே தினே யாதவான் பிரதி சாமர்ஷோ மைத்ரேய மதுராம் புரி. அவன் ஒரு நாரதர் சொல்லிட்டார், இந்த இடத்துல யாதவர்கள் தான் இந்த பூமியில ரொம்ப பராக்கிரமசாலிகள் அப்படின்ன உடனே பெரிய சேனை மிளேச்சர்களோடு, மிளேச்ச கோட்டி சகசிரானாம் 1000 மிளேச்சர்களோடு கூட சகசிரைஹி சோ அபிசம் கஜ அஸ்வரத சம்பன்னேகி, குதிரைகள் யானைகள் இதையெல்லாம் எடுத்துட்டு போனான். ரொம்ப கோயில் போனவன் அந்த போங்கிறதும் போனான். பிரயோச விவச்சின்னம் சின்னபானோ தினே தினே யாதவான் பத்தி அங்கங்க நடுவுல ஒரு ஒரு வாகனங்களை மாத்தி 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 எடுத்துட்டு போய் மதுரா நகருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு முற்றுகையிட்டான். அந்த இடத்துல அந்த அந்த ஒரு பார்த்தார் பெருமாள். கிருஷ்ணோபி சிந்தையாமாச க்ஷபிதம் யாதவம் பலம் யவனேன ரணே கம்யம் ஆகதஸ்ய பவிஷ்யதே. காலையவனன் பெருசா முற்றுகையிட்டான். அதை பார்த்தா பெருமாள் பார்த்தார், இவன் சைன்யம் ரொம்ப பெருசா இருக்கு, இப்ப இவனோட நான் யுத்தம் பண்ணி என்னுடைய சேனையானது ரொம்ப களைச்சு போயிடுதுனாக்க திருப்பி அந்த ஜராசந்தன் வந்து இங்க முற்றுகையிட்டுடுவான். அதனால இதை தந்திரத்தினால்தான் ஜெயிக்கணும்னு சங்கல்பம் பண்ணிட்டார் பெருமாள். உடனே என்ன பண்ணார், மாகதஸ்ய பலம் க்ஷீணம் ச காலயுகனோ பலி ஹந்தைஹி ததேவம் ஆயாதம் யதூனாம் வியசனம் விதா. 2 பக்கம். சரி, இப்போ மகதேஸ்வரனும் வந்து சண்டை போட்டா, அவனோட போட்டா இந்த காலயவனன் வேறு நம்மள வந்து சண்டை போட ஆரம்பிச்சுடுவான். இது என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு, தஸ்மாத் துர்கம் கரிஷ்யாமி யதூனாம் அரிதுர்ஜயம் ஸ்திரியோபி எத்திர யுத்யேயு கிம் புனஹா விஷ்டி புங்கவாக. அதனால உடனே யோஜனை பண்ணினார், இந்த மதுரா நகரத்தை விட்டுட்டு நம்ம வேற ஒரு இடத்துல இந்த ஜனங்களை எல்லாம் அழிச்சுட்டு போயிடணும். இது வந்து நமக்கு சரியான பாதுகாப்பான இடம் இல்லை அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு மகிமத்தே பிரமத்தேவா சுத்தே பிரவசிதேவாபி யாதவா அபிபவம் துஷ்டாமா குர்வன் து
அறையா அதிகாக, நான் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தாலோ, தூங்குற போதோ இல்ல எங்கேயாவது வெளியில இருக்கிற போதோ கொஞ்சம் ஏமாந்தாலும் இந்த சைன்யங்கள் இவாளையெல்லாம் அழிச்சுடுவான். இது சஞ்சிந்திய கோவிந்தா யோஜனானாம் மகோததிம் யயாச்சே துவாதசபுரீம் துவாரகாம் தத்ர நிர்மமே. ஒரு அதனால ஒரு பெரிய கோட்டையை வச்சு அதில் இவாளையெல்லாம் அழிஞ்சுட்டு போடலாம் அப்படின்னு யோஜனை பண்ணினார். மகா உத்தியானாம் மகாவப்ராம் தடாக சதசோபிதாம் பிராசாத கிரக சம்பாதாம் இந்திரசேவ அமராவதி. உடனே அவர் ஒரு யோஜனை பண்ணினார். சமுத்திரராஜனை குறிச்சு ஒரு அங்க தப்ப பிரார்த்தனை பண்ணிட்டார். அவங்கிட்ட உள்ளுக்குள்ள சமுத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய நடுவுல இருக்கக்கூடிய ஒரு தீவு மாதிரியான ஒரு யயாச்சே மகோததி, அங்க பதம் போடுற மகோததிம் யயாச்சே, அங்க அவங்கிட்ட 100 யோஜனை இருக்கக்கூடிய கோவிந்தா துவாதச புரீம் துவாரகாம் தத்ர நிர்மமே, அந்த இடத்துல ஒரு 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 அங்க பெரிய ஒரு துவாரகா அப்படிங்கிற ஒரு பெரிய நகரத்தை நிர்மாணம் பண்ணினார். அதுல பெரிய பெரிய மதில் சுவர்கள், வீடுகள், தடாகங்கள், ஒரு அமராவதி மாதிரி ஜொலிக்கக்கூடிய ஒரு பெரிய நகரத்தை நிர்மாணம் பண்ணினார். மதுராவாசினம் லோகம் தத்ர ஆனிய ஜனார்தனா ஆசன்னே காலயவனே மதுராம் ச ஸ்வயம் ஜெயோ. அவன் அங்க இருக்கக்கூடிய ஜனங்களை எல்லாம் அந்த துவாரகா நகருக்கு கொண்டு போய் தன்னுடைய மாயா சக்தியினால கொண்டு சேர்த்துட்டார். அந்த அந்த சமயத்துலதான் இவன் காலயவனங்கிறவன் இத முற்றுகையிடுறான். ஆசன்னே காலயவனே மதுராஞ்ச ஸ்வயம் ஜெயோ பகிர் ஆவாசிதே சைன்யே மதுராயா நிராயுதா நிர்ஜகாமச்ச கோவிந்தா ததர்ஷ யமனா தம். இந்த மாதிரி ஒரு நாங்களாம் அவன் கண்ணுக்கு தெரியற மாதிரி பெருமாள் என்ன பண்ணார், மதுரா நகரத்தை விட்டு சாதாரணமாக வெளியில போனார். இவன் அந்த மதுரா நகரில் வெளியில வரைச்சே காலயவனன் பார்த்தான். ஒன்னும் அடையாளங்கள்லாம் கையில ஆயுதம் இல்லை. நாரதர் சொன்ன அடையாளங்களை எல்லாம் பார்த்தான். இந்த ஞாத்வா வாசுதேவம் தம் பாகு பிரகரணம் நிருபா அனுயாதோ மகாயோகி சித்தேதோபிஹி பிராபியதே ந யஹா. இவன் வெளியில வரத பார்த்தான். நாரதர் சொன்ன அடையாளங்களை எல்லாம் வச்சுட்டு இவன் தான் கிருஷ்ணன் அப்படின்னு அவனை பிடிக்கிறதுக்கு பின்னாடி போனான். அவன் பகவான சொல்ற அனுயாதோ மகாயோகி சேதோபி, மகான்களாக இருக்கக்கூடிய யோகிகள்லாம் அவனை பின்தொடர்றதுக்கே முடியல. அவன்கிட்ட பக்தி பண்ணியே அவனை தொடர முடியல. இந்த காலையவனன் அவனை பின்தொடர ஆரம்பிச்சான்னு பரிகாசமா சொல்ல நயா தேன அனாயுதா கிருஷ்ணோபி பிரவிவேஷ மகாகுஹா எத்திர சேதே மகாவீரியோ முச்சுக்குந்தோ நரேஸ்வரா. அவன் பின்னாடி தோர்த்துட்டே போறச்சே பெருமாள் அவன் அப்படியே ஒரு குகைக்குள்ள நுழைஞ்சுட்டார். அவன் குகைக்குள்ள நுழைஞ்சதுதான் பார்த்தா எங்க போனான்னு தெரியல. கண்ணன் உள்ள நுழைஞ்சான். போனா அந்த ஒரு ஒரு குகைக்குள்ள நுழைஞ்ச. அங்க போய் எத்திர சேதே மகா, அந்த இடத்துல முச்சுகுந்தன் அப்படின்னு ஒரு பெரிய வீரன் தூங்கிட்டு இருந்தான். எத்திர சேதே சோபி பிரவிஷ்டோ யவனோ திருத்வா ஷையாகதம் திருப்பம் பாதேன தாடயாமாச மத்வா கிருஷ்ணம் சுதுர்மதி. அவன் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தான். கிருஷ்ணன் தெரியாது தூங்கிட்டு இருக்காங்களோ ஒருத்தன். பாரு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கிற எட்டி காலால ஒரு உதச்சான். உதச்சா உத்தாய முச்சுகுந்தோபி ததர்ஷ யவனம் நிருபா. தூங்கி ஏந்து பார்த்தான். பார்த்தா அங்கே பஸ்மமா போயிட்டான். திருஷ்ட மாத்திரச்ச தேனாசோ ஜஜ்வால யவனோ அக்னினா தத் குரோதஜேன மைத்ரேய பஸ்மீபூதச்ச தத்க்ஷணாத். இந்த முச்சுகுந்தன்கிறவன் எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாடி இருந்த ராஜா. அவன் இந்திரனுக்கு சகாயம், தேவாசு யுத்தத்துக்காக இந்திரனுக்கு சகாயம் பண்ண போனா அசுரர்களை எல்லாம் ஜெயிச்சான். அப்ப தேவதைகள்லாம் அவனுக்கு ஒரு வரம் கொடுத்தான். என்ன வேணும்னு கேட்டா, நான் ரொம்ப களைச்சு போயிருக்கேன், நான் நிம்மதியா தூங்கணும் அப்படின்னு கேட்டான். சரின்னு சொல்லிட்டு அவ அனுகிரகம் பண்ணா. இவன் அப்புறம் வரம் கொடுத்தா, யாராவது உன்னை தூக்கத்துல எழுப்பினான்னா நீ ஏந்து பார்த்தா போயிடும், அவன் சாம்பலா போயிடுவான் அப்படின்னு வேற கொடுத்துருந்தான். இப்ப பெருமாள் என்ன பண்ணார், கரெக்டா அந்த குகைக்குள்ள போனார், மறைஞ்சுட்டார்.
இவன் எட்டி உதைச்சா, தூங்கி ஏந்தான், பார்த்தா அங்கேயே பஸ்மீபூதா, அங்கேயே போயிட்டான். சஹி தேவாசுரே யுத்தே கதோ ஹத்வா மகாசுரானு நித்ரா ஆர்த்த சுமகாகாலம் நித்ராம்பரே வரம் சுரா. அவன் ரொம்ப காலம் தூங்கணும்னு வரம் கேட்டதுனால அங்கேயே இருந்தான். புரோக்தச்ச தேவைஹி சம்சுப்தம் யஹா வான் உத்தாபயிஷ்யதி தேகஜேனா அக்னினா சத்யஸ்யது பஸ்மி பவிஷ்யதி. உன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய தேஜஸ்னால அவன் உடனே பஸ்மமாக போயிடுவான வரம் கொடுத்திருந்தான். ஏவம் தத்வாசதம் பாபம் திருஷ்டுவாச்ச மதுசூதனம் கஸ்து கஸ்துவம் இதி ஆக சோ அபி ஆக ஜாதோகம் சசினஹா குலே. அவன் பார்த்துட்டு திரும்பி பார்த்தா பெருமாளங்க நிற்கிறார். பார்த்த உடனே கேட்கிறான், யாரு நீ, எங்க எவன்தான்னு கேட்டான். நான் சந்திரவம்சத்துல வந்திருக்க கூடியவன் அப்படின்னு சொன்னார் அவர். சந்திரவம்சத்துல வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டா, வசுதேவருடைய புத்திரன் அப்படின்னு சொல்றார் அவர். வசுதேவஸ்ய தனயா யதோரு வம்ச சமுத்பவா முச்சுகுந்தோபி தத்ராசோ விருத்த கார்கிய வச்சோ அஸ்மரத்து. உடனே இவன் சொன்னான், நான் வசுதேவனுடைய குமாரன், கிருஷ்ணன் பெயரேன்னு சொன்னாரோ இல்லையோ, உடனே கர்கமுனிவர் சொன்னனுடைய அந்த அனுகிரகம், விருத்த கார்கியர்னு ஒருத்தர் இருந்த அவருடைய வாக்கியமும் எனக்கு ஞாபகம் வந்துடுத்து. உடனே சேவிக்க ஆரம்பிச்சான் அவன். சொல்லிட்டு சொல்றான், சம்ஸ்மிருத்திய பிரணிபத்திய ஏனம் சர்வம் சர்வேஸ்வரம் ஹரிம் பிராக ஞாதோ பகவன் விஷ்ணோகோ அம்சஹாத்வம் பரமேஸ்வரா. அவருடைய வார்த்தைகளை ஞாபகப்படுத்தின்றா. சர்வேஸ்வரன், நீ சாட்சாத் பகவான் சர்வேஸ்வரன், நீ விஷ்ணுனுடைய அம்சம் அல்லவா. புரா கார்கேண கதிதம் அஷ்டாவிம்சத்தமே யுகே துவாபராந்தே ஹரேஹே ஜன்ம யதுவம்சே பவிஷ்யதி. அந்த விருத்த கார்கியர் சொன்னாராம், அப்போ 28வது யுகத்துல அந்த யதுவம்சத்துல ஹரியனுடைய அவதாரம்ங்கிறது ஏற்பட போறது. சத்வம் பிராப்தோ ந சந்தேகோ மத்தியானாம் உபகார கிருத்து. நீதான் அவன், நீ மனுஷர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றதுக்காக இப்படி வந்திருக்கியோ இல்லையோ அப்படின்னு அவனை கேட்டான். ததாஹி து மகத்தேஜோ நாலம் சோடுமகம் தவ ததாஹி சஜாலாம்போத சம்போதான் அததீரஹா தரம் தவ. அவன் ஒரு 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 இந்த உங்ககிட்ட இருக்கக்கூடிய தேஜஸ பார்த்தாலே இந்த எவ்வளவு இதுவா இருக்கா, என்னுடைய தேஜஸ் எல்லாம் மங்கி போயிடுதே அப்படின்னு சொல்லிட்டு தேவா வாம் ததாஹி வாக்கியம் நமதி ஜெய் ஊர்வி யுஷ்மத் பாத பிரபீடிதா. இந்த பூமின்றது என்ன அப்படின்னு கேட்டா, உனக்கு அப்படியே பணிஞ்சு பயந்து நடுங்கி உன்னை சேவிக்கிறாள் இல்லையோ. வாக்கியம் நமக்கு உர்வி யுஷ்மது பாத பிரபீடிதா தேவாசுர மகாயுத்தே தைத்திய சைன்ய மகாபட்டாக ந சேகுர் மம தேஜகாதே தேஜோ ந சகாமியம். அதாவது என்னுடைய தேஜஸ்னால அசுரப்படையெல்லாம் நடுங்கி ஓடுறது, ஆனா உன்னுடைய இந்த தேஜஸை என்னால தாங்க முடியலையே அப்படிங்கிறார். சம்சார பதிதஸ்ய ஏகோ ஜந்தோஹோ த்வம் சரணம் பரம் பிரசீதம் பிரசீதம் துவம் பிரபன்னார்த்திகர நாசயமே அசுபம். நீ சம்சாரத்துல கஷ்டப்படுறவனுக்கு நீ ஒத்தந்தான் சரணம் இல்லையா. பிரசீதத்துவம் பிரபன்ன ஆர்த்திகர, சரணடைந்தவர்களைக்கெல்லாம் நீதான் ஒரு எல்லாரும் ரட்சகன். என்னுடைய சோகத்தை எல்லாம் என்னுடைய பாப்பங்களை எல்லாம் நீ போக்கடிக்க வேணும். துவம் பயோநிதயா சைல சரிதா துவம் வனானிக மேதினி ககனம் வாயுர் ஆபோ அக்னித்துவம் ததா மனஹா. நீதான் பிரபஞ்சரும் சமுத்திரமாக இருக்க, மலையாக இருக்க, நதியாக இருக்க, காடாக இருக்க, பூமியாக இருக்க, ஆகாசமாக இருக்க, வாயுவாக இருக்க, ஜலமாக இருக்க, மனசாகவும் நீ இருக்க. புத்திர் அவ்யாகிருத பிராணாக பிராணேஷாத்வம் ததா புமான் பும்சா பரதரம் எச்ச வியாபிய ஜன்ம விகாரவது. நீதான் சகலவிதமாகவும் நீங்க ஒரு புத்தி வியாகிருத பிராணனாகவும் பிராண ஈசனாகவும் இந்த புருஷனாகவும் சகலவிதமாகவும் புருஷ விதமாகவும் நீ இருக்கிறார். ஜன்ம விகாரவது,
சப்தாதிஹீன அஜரம் அமேயம் க்ஷயவர்ஜிதம் அவிருத்தி நாசம் தத் பிரம்மத்துவம் ஆத்யந்த விவர்ஜிதம். நீ அந்த ஆரம்பம் முதலும் மற்றவனாக நீ, அதாவது சகல சப்தமாகும், சப்தாதி ஹீனம் அஜரம் அமேயம், அதாவது சப்தமா அதாவது அந்த ஒரு எந்த விதமான விகாரங்களும் அற்றவன்னு அர்த்தம். அதுக்காக சொல்றாரு இப்போ அவிருத்தி நாசம் தன் பிரம்ம வாம், நீயே பரபிரம்ம ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன். சரி தொத்தா அமரா சபிதரா யக்ஷ கந்தர்வ கிண்ணராக, உன்னிடத்தில் இருந்துதான் தேவர்கள், பித்ருக்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், சித்தாச்ச அப்சரா தொத்தா மனுஷாக பச, உன்னிடத்துக்கு தான் மனுஷர்களோ மிருகங்களோ பட்சிகளோ உண்டாகின்றன. சரீஸ்ருபா மிருகாக சர்வே தொப்த சர்வே மகீருகாக எச்சபூதம் பவிஷ்யஞ்ச கிஞ்சித் அற்ற சராச்சரம். நதிகள் இன்னும் என்னென்னலாம் இருக்கோ சகல பிரபஞ்சமாகவும் நீயாகவே ஆகிறார். மூர்த்தா மூர்த்தம் தயாச்சாபி ஸ்தூலம் சூக்ஷ்மதரம் ததா தத் சர்வம் துவம் ஜெகத்கர்த்தா நாஸ்தி கிஞ்சித் துவயா வினா. நீ இல்லாம எதுவுமே கிடையாது. அதாவது அசையும் பொருளோ அசையா பொருளோ, உருவமற்றதோ உருவம் அல்லாததோ, பெரிதோ சிறிதாக இருக்கக்கூடியதோ எல்லாம் நீதான். நீதான் ஜெகத்தினுடைய கர்த்தாவாக இருக்கிறார். நீ இல்லாம எதுவுமே இருக்க முடியாது. மயா சம்சார சக்கரே அஸ்மின் பிரமதா பகவம்ஸ்ததா தாபத்ரயாபிபூதேன ந பிராப்தா நிர்விருத்திஹி கொச்சித்து. நான் என்ன பண்றேன், மயா சம்சார சக்கரே அஸ்மின் பிரமதா, இந்த சம்சார சக்கரத்தில் உழல்கிறேன். பிரமணம்னா சுத்துறது, பிரமதா நான் என்ன பண்றேன், பகவந்ததா தாபத்ரயா அபிபூதேன. தாபத்ரயம்ன்றது ஆத்தியாத்மிக ஆதிபௌதிக ஆதி தெய்வீகம் சொல்லக்கூடிய 3 விதமான தாபங்களாலும் பீடிக்கப்பட்டு இருக்கிறேன். துக்கான்யேவ சுகானீதி மிருகதிருஷ்ணா ஜலாசயாக மயானாத கிரகீதானி தானி தாபாயமே அபவது. இந்த லோகத்துல இருக்கக்கூடிய சுகங்கள், இந்த லோகத்துல இருக்கிற சுகத்தையே நான் சுகம்னு நினைச்சுட்டு இருந்தேனே, அது எப்படி இருக்கு அழகா, துக்கானியேவ சுகானி, இந்த துக்கங்களையே நான் சுகமாக எண்ணிக்கொண்டிருந்தேன். அதாவது குரத்தாழ்வான் அந்த சாதிக்கிற இந்த க்ஷுத்ரம் ஜுகுப்சித சுகம் சுகமித்யுபாசேன்னு சாதிக்கிற, இந்த க்ஷுத்ரம் அல்பமான சுகத்தையே நாம சுகம்னு நினைச்சுட்டு இந்த சம்சாரத்தை உழல்றோமே. துக்கானியேவ சுகானி, இந்த துக்கங்களையே சுகமாக எண்ணிக்கொண்டிருந்தேன். இது மிருகதிருஷ்ணா ஜலாசயாக, இந்த காதல் நீரையே ஒரு பெரிய பிரவாகமாக நினைச்சிருந்தேன். ஆனா மயானாத கிரகீதானி தாப்பாய, ஆனா இந்த சுகங்கள்லாம் எதுக்கு, என்னுடைய தாபத்துக்கு தான் இந்த சுகங்கள்லாம் தான். இந்த லோகத்துல இருக்கக்கூடிய சுகங்கள்லாம் என்ன சுகங்கள்னு கேட்டா நம்முடைய தாபத்தை கூட்டுறதுக்கு தான் இருக்கே தவிர தாபத்தை குறைக்கிறதுக்காக கிடையாது. ராஜ்யம் உர்வி பலம் கோஷோ மித்ர பக்ஷ ததா ஆத்மஜாக வாரியா பிருத்ய ஜனஹா ஏச்ச சப்தாத்யா விஷயாக பிரபோ சுகபுத்யா மயா சர்வம் கிரஹீதம் இதம் அவ்யயம் பரிணாமே ததேவ ஈஷ தாபாத்மகம் அபூத் மம. ராஜ்யம் பெரிய பூமி, ராஜ்யங்கள், பலம், பெரிய பெரிய கோஷங்கள், மித்திரர்கள், சத்ருக்கள், அதுக்கப்புறம் என்னுடைய சுகத்துக்காக இருக்கக்கூடிய என்னுடைய பரிவாரங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, பத்னி, புத்திரன், வேலைக்காரர், எல்லா விஷயங்கள் எல்லாமே சுகபுத்தியா மயா, இவைகள்லாம் எனக்கு சுகம் கொடுக்கக்கூடியவைகள்னு நினைச்சுண்டு கிரகீதம் இதம். ஆனா இதெல்லாம் காலப்போக்குல மாறுபாடடைஞ்சு என்ன ஆயிடுத்து, ததேவ ஈஷ தாபாத்மகம் அபூத், எனக்கு தாபத்தை உண்டு பண்ணுகின்றன. தேவலோக கதிம் பிராப்தா நாதா தேவகணோபிஹி மத்தஹா சாஹாய காமோ அபூத் சாஸ்வதி குத்திர நிர்விருத்திஹி. இதையெல்லாம் இந்த ஒரு ஒரு தேவ பிறவி கிடைச்சா மாத்திரம் என்ன கிடைக்க போறது, இப்போ தேவலோக கதிம் பிராப்தா, தேவலோகத்துக்கு போனாலும் அங்க என்ன ஆறுதுன்னு கேட்டா தேவகணோபிஹி மத்தஹா சாபாயகா, அவளும் என்ன பண்றா,
ஏன்னுதான் இந்த மாதிரி மனுஷர்களை அவளையும் அபேட்சிக்கிறாளே, அதனால அங்க போய் நிம்மதி கிடையாது. துவாம் அனாராத்ய ஜகதாம் சர்வேஷாம் பிரபவாசதம் சாஸ்வதி பிராபியதே கேன பரமேஸ்வர நிர்வൃத்தி. அதாவது ஒரு ஒரு ஒன்ன ஆராதிக்காமல் யார் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு சுகத்தை அடைய முடியும்? துவாம் அனாராத்ய ஜகதாம் சர்வேஷாம் சாஸ்வதி பிராபியதே கேன, சாஸ்வதமான சுகத்தை எவர்தான் அடைய முடியும்? துவன் துவன் மாயா மூட மனசா ஜன்மமிருத்து ஜராதிகானே அவாப்பிய தாபான் பஷ்யந்தி பிரேத ராஜம் அனந்தரம். அதாவது இந்த ஒரு ஒரு இந்த ஒரு உன்னுடைய மாயையினால மாயைக்கு வசப்பட்டவர்கள் இதையெல்லாம் கடைசியில பிறப்பு இறப்புங்கிற இதுகளை எல்லாம் இது கடைசியில கஷ்டத்தை தான் அடையிறா. மாயினால் மறைக்கப்பட்டவர்களாக தாபான் பஷ்யந்தி பிரேதராஜ பிரேதராஜா யவலோகத்தை தான் போய் அடையிறான்னு அர்த்தம். அது ததோ நிஜக்கிரியா சூதி நரகேஷு அதி தாருணம் பிராப்னுவந்தி நரா துக்கம் அஸ்வரூப விதா ததா. இந்த ஒரு இந்த ததோ நிஜக்கிரியா ஸ்தூதி நரகேஷு அதிதாருணம், கடைசியில எல்லாம் எங்க போறா இப்போ அதை அனுபவிச்சு கடைசியில போய் அந்த ஒரு ஒரு நரகத்துக்கு போய் பலவிதமான கஷ்டங்களை எல்லாம் அடைகிறார்கள். அகம் அத்தியந்த விஷயி மோகிதா தவ மாயையா மம மமத்வகர்வகர்த்தான் பிரமாமி பரமேஸ்வர. நானும் மோகித உன்னுடைய மாயையினால ஒரு மோகத்தை அடைந்து இந்த லோகத்துல உருண்டு இருக்கேனே. மம அர்வ சொல்ற இந்த மாதிரி ஒரு இந்த ஒரு கஷ்டத்தை எல்லாம் அடைஞ்சிருக்கேன். நிஜக்கிரியா சூதி நரகேஷு அதிதாரணம். அதெல்லாம் அகமத்தியந்த விஷயம்னா அந்த விஷய சுகங்கள்ல ஆசைப்பட்டு மோகிதா தவமா மம அகர்வகா கதான் பிரமாமி இதெல்லாம் ஓடுண்டே இருக்கேன் என்று சொல்லி சோகம் துவாம் சரணம் அபாரம் அப்பிரமேயம் சம்பிராப்தா பரமபதம் யதோ ந கிஞ்சித் சம்சார பிரம பரீதாப தப்தச்சேதா நிர்வாணே பரிணதி தாம்னி ச அபிலாஷா. எனக்கு நான் மோட்சத்தை அடையணும்னு அந்த ஆசை இருக்கு, எனக்கு சாஸ்வதமான சுகம் வரும், நான் உங்ககிட்ட சரணாகதி பண்றேன். அந்த பரமபதம் இதோ நான் உன்னுடைய மோட்சங்கிற ஒரு ஸ்தானத்தை அடையணும்னு ஆசைப்படுறேன், நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும். முச்சுக்குந்த பிரார்த்தனை அவருடைய ஸ்துதிய சொல்லி இந்த 23வது அத்தியாயத்தை முடிக்கிறார். அதுக்கு மேல 24வது அத்தியாயம். ஸ்ரீபராசரா இத்தம் ஸ்துதா ததா தேன முச்சுக்குந்தேன தீமதா பிராக ஈஷா சர்வபூதானாம் அநாதிநிதனோ ஹரிஹி. உடனே அவனுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணணும் தீர்மானம் பண்ணார். அவனை குறிச்சு சொல்ற ஸ்ரீ பகவான் யதா அபிவாஞ்சிதான் திவ்யான் கச்ச லோகான் நராதிப அவ்யாஹத பரைஸ்வர்யோ மத் பிரசாதோ உபபிரம்ஹிதா புக்த்வா திவ்யான் மகாபோகான் பவிஷ்யசி மகாகுலே ஜாதி ஸ்மரோ மத் பிரசாதாத் தத்தோ மோக்ஷம் அவாப்ஸ்யசி. அவனை குறிச்சு சொல்ற யதா அபிவாஞ்சிதான் திவ்யான் கச்ச லோகான் நராதிப, நீ உனக்கு இஷ்டமாக இருக்கக்கூடிய எல்லா புண்ணிய லோகங்களையும் அடைவாய். அவ்யாகத பர ஐஸ்வர்யா மத் பிரசாத், என்னுடைய அனுகிரகத்தினால உனக்கு பெருத்த ஐஸ்வர்யங்கள் எல்லாமே கிடைக்கும். புக்த்வா திவ்யான் மகாபோகான், நீ எல்லா விதமான போகங்களையும் அனுபவித்து விட்டு மகா குலத்துல பிறந்து உன்னுடைய பூர்வ ஜன்மத்தையும் நினைத்து கொண்டு கடைசியில் என்னுடைய அனுகிரகத்தினால மோட்சத்தை அடைவாய் அப்படின்னு அனுகிரகம் பண்ற. ஸ்ரீ பராசரா இத்யுக்தா பிரணிபத்ய ஈசம் ஜகதாம் அச்சுதம் நிருபஹா குஹா முகாத் வினிஷ்கிராந்தா சததர்ஷா அல்பகான்னரான். அங்கேருந்து வந்த அந்த உடனே அந்த ராஜா வெளியில வந்தான். பெருமாளை சேவிச்சுட்டு
அங்க வெளியில வந்தா குஹா முகாத் வினிஷ்கிராந்தா, அந்த குகையிலேருந்து முச்சுக்குந்தன் வெளியில வந்தார். பார்த்தா ச ததர்ஷ அல்பகான் நரான், மனுஷர்களை எல்லாம் பார்த்தா எல்லாரும் கொட்டை கொட்டையா 5 அடி 6 அடிக்குள்ளதான் மனுஷாலாம் இருக்கா. இவனோ ஆஜானுபாகம். இதுல இருந்தே தெரியறது யுகாந்தரங்கள்ல மனுஷாலாம் அனாயாசமா 9 அடி 10 அடி எல்லாம் இருந்திருக்கா. அது மாதிரி இவ பார்த்தா மனுஷர்கள்லாம் ரொம்ப கொட்டை கொட்டையா இருக்கிறத பார்த்தான் என் முச்சுக்குந்தன். ததா கலியுகம் மத்வா பிராப்தம் தப்தும் நிருபகா தபகா. சரி, கலியுகம் ஆரம்பிச்சுடுத்தோன்னு தெரிஞ்சுடா. உடனே தபஸ் பண்றதுக்காக அந்த கந்தமாதன பர்வதத்துக்கு நரநாராயண ஸ்தானம் பிரயோ கந்தமாதனம், நரநாராயணனுடைய ஸ்தானமாக இருக்கக்கூடிய கந்தமாதன வனத்துக்கு தபஸ் பண்ண போயிட்டார் முச்சுகுந்த மகாராஜா. கிருஷ்ணோபி காதயித்வா அரிம் உபாயேன ஹி தத்பலம் ஜக்ராஹ மதுராம் ஏத்ய அகஸ்த்யஸ்வஸ்ய சந்தனோஜ்வலம். அவரும் பண்ணார். அந்த ஒரு தந்திரத்தினால காளையவனை அழிச்சுட்டு மதுரையா பற்றி அந்த ஒரு ஒரு அங்க இருக்கக்கூடிய அந்த யவனனுடைய அந்த சேனை ஆனிய ச உக்ரசேனாய துவாரவத்யான் நிவேதயது பரா அபிவ நிஷங்கம் பபுவ ச யதோகோ குலம். அந்த சேனைய தந்திரமா அவனை கொண்டுட்டு இங்க எடுத்துட்டார். பலதேவோபி மைத்ரேய பிரசாந்தா அகில விக்கிரக ஞாதி தர்சன சோத்கண்டா பிரயோ நந்தகோகுலம். பலராமனும் பார்த்தார். எல்லா சத்துருக்களை எல்லாம் ஜெயிச்சா விட்டு தன்னுடைய பந்துக்களை எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையோட கூட நந்தகோகுலத்துக்கு திரும்பி போனார். ததோ கோபாஷ்ட கோப்யஷ்ட யதா பூர்வம் அமித்ரஜித் ததைவா அபியவதத் பிரேம்னா பகுமான புரஸ்ஸரம். உடனே அந்த அந்த ஒரு ஒரு இதுக்கு பண்ணார். அங்க பாக்குறார் மைத்ரேய பிரசாந்த அகில விக்ரா எல்லாரும். அங்க ததோ கோபாஷ்ட கோபியஷ்ட, அங்க போனா அங்க கோபர்கள் கோபிகைகள் அங்க இருக்கக்கூடிய கோபர்கள் கோபிகைகள் எல்லாரையும் பார்த்து ரொம்ப பிரீத்தியா விசாரிக்கிறா. சில பேர் கோபத்தோட பேசுறாளாம். ததோ கோபாஷ்ச கோபியஷ்ச யதாபூர்வம் அமித்ரஜித் ததைவ அபியவதத் பிரேம்ணா பகுமான புரஸ்ரம் ச கைஷ்சித் சம்பரிஷ்வக்தः காம்சிச்ச பரிஷஸ்வஜே ஹாஸ்யம் சக்கரே சமம் கைஷ்சித் கோபைஹி கோபி ஜனைஸ்ததா. ரொம்ப சில பேர்லாம் இவர் ஆலிங்கனம் பண்ணிட்டார், அவ ஆலிங்கனம் பண்ணிட்டா. ரொம்ப பிரீத்தியா விசாரிக்க ஆரம்பிச்சா. பிரியாணி அநேகான்யவதன்னே கோபாஹ தத்ர ஹலாயுதம் கோபியஷ்ட பிரேம குபிதாக புரோச்சு ச ஈர்ஷ்யம் அத அபராக. இந்த கோபர்கள்லாம் ரொம்ப பிரியமா விசாரிச்சா. அந்த கோபிகைகள்லாம் ரொம்ப கோபம். அவளுக்கெல்லாம் கண்ணனிடத்துல இருக்கக்கூடிய பிரீத்தியினால கோபமா விசாரிச்சாலாம். அது ரொம்ப சுவாரஸ்யமா சொல்ற. ஹாஸ்யம் சக்கரே கைஷ்சித் கோபைஹி கோபத்துல பிரேம குபிதாக புரோச்சு கோபியஷ்ட. பிரேமையினால கோபத்தோட சில கோபிகைகள்லாம் பலராமனை கேட்கிறாளாம். சர்வ ஈர்ஷ்யாம், ஈர்ஷ்யானா பொறாமை. இவன் போன உடனே கோபிகைகள்லாம் ஒரே பொறாம கோபம் கேட்கிறாளாம். கோபியா பப்ரச்சு அபரா நகரி ஜன வல்லபம் கச்சிதாஸ்தே சுகம் கிருஷ்ண சலம் பிரேம பிரேமலவாத்மகா. அவன் ஒரு கேட்கிறான், என்ன கிருஷ்ணன் எங்க மதுரா நகரத்து ஸ்திரீகளிடத்துல அப்படி மயங்கி போயிட்டானா? அங்க பத்தி அந்த ஒரு நாங்கள்லாம் இந்த மாதிரி கிராமத்துல இருக்கிற ஸ்திரீகள்லாம் இந்த மாதிரி எல்லாம் இருப்பான் பரியாசம் பண்றானா அப்படின்னு கேட்கிறாளாம். அதாவது கைஷ்சித் கோபியா பப்ரச்சு அபரா நகரீஜன வல்லபம். அந்த நகரீஜன வல்லபம்
அந்த கோபிய வல்லபன்னு சொல்ல வரல. கோப ஸ்திரீகளிடத்துல பிரியமுள்ளவன், நகர ஸ்திரீகளிடத்துல பிரியமா இருக்கக்கூடிய கண்ணன் கச்சிதாஸ்தே சுகம், ரொம்ப சௌக்கியமா இருக்கானா. கிருஷ்ணா சல பிரேம பலாத்மகா, அங்க அந்த ஒரு 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 அவளுடைய அழகுல மயங்கி போய் அங்கேயே அவ கூட சுகமா இருக்கான் அவன் அப்படின்னு கேட்கிறா. அதுல அஸ்மச்சேஷ்டா அபகசன்னு ந கச்சித் பரயோஷிதா சௌபாகியம் மான் அதிகம் கரோதி க்ஷண சௌஹிருதா. எங்களுடைய கிராமத்து ஸ்திரீகளை எல்லாம் பரியாசம் பண்ணிட்டு நகர ஸ்திரீகள் இடத்துல அப்படி எல்லாம் பரியாசம் பண்ணிட்டு இருக்கானா. கச்சித் ஸ்மரதி நகா கிருஷ்ணா கீதா அனுகமனம் பலம் அப்படி அசௌ மாதரம் திருஷ்டும் சகிருதபி ஆகமிஷ்யதி. அதெல்லாம் ஒருவேளை இங்கெல்லாம் இந்த எங்களோட பாட்டு பாடினதெல்லாம் சந்தோஷமா இருந்ததா நினைச்சுக்கிறானா, இல்ல அவ அம்மாவை பாக்குறதுக்காகவாவது இங்க வருவானாவோ. சரி போகட்டான். அதவா கிம் தது ஆலாபைஹி கிரியந்தா அபராஹா கதாஹா யஸ்யா அஸ்மாபிஹி வினா தேன வினா அஸ்மாகம் பவிஷ்யதி. அதெல்லாம் இருக்கட்டும், இனிமே அவனை பத்தி நாம எதுக்காக பேசுறது, வேற ஏதாவது பேசலாமா? அதாவது எந்த காலமெல்லாம் அதவா கிம் தது ஆலாபைஹி கியந்தா அபராஹா கதாஹா, வேற ஏதாவது பேசலாம் நம்ம சொல்லிட்டு எஸ்யா அஸ்மாபிஹி வினா தேன வினா அஸ்மாகம் பவிஷ்யதி. எந்த கிருஷ்ணனுக்கு நாம் இல்லாமல் ஒரு பொழுது சுகமாக இருக்கிறதோ அவனை விட்டு தள்ளுங்கோ. நாமும் அவன் இல்லாம நம்ம இருக்கணும். பிதா மாதா ததா பிராதா பர்த்தா பந்து ஜனஸ்தகிம் சந்தியக்தா தத்கிருதே அஸ்மாபிஹி அகிருதஜத்வஜோஹி சஹா. எல்லாம் அப்பா அப்பா அம்மா பந்துக்கள் யாருமே எல்லாத்தையும் விட்டுட்டான். விட்டு அவளை நம்மளும் அவளையெல்லாம் விட்டான். பின்னாடி போனமே என்ன பைத்தியக்காரத்தனெல்லாம் பண்ணோம். இனிமே அவன் கொஞ்சம் கூட கிருத்தகன, கொஞ்சம் கூட நன்றியே இல்லாதவன், இப்படி பண்ணிட்டான் பத்தியா கிருஷ்ணன் அப்படின்னு அவ சொல்றா. அந்த ததாபி கச்சித் ஆலாப மிக ஆகமன சம்ஸ்ரயம் கரோதி கிருஷ்ணோ வக்தவியம் பவதாராம நான் அன்றுதம். சரி, பலராமனை பார்த்து கேட்கிறா, ஏதாவது உண்மையை சொல்லுங்கோ. அவன் இங்க வரத்தை பத்தி அவளுக்கு மனசுல இருக்கக்கூடிய ஆற்றாமை, அவன் எப்படியாவது கண்ணன் இங்க வரமாட்டானா, ஒருவேளை நம்மளோட பேச மாட்டானா அப்படின்னு கேக்குறா. உண்மையை சொல்லுங்கோ, அவன் இங்க வரத்தை பத்தி ஏதாவது சொன்னானா இல்லையா, நிஜமா சொல்லுங்கோ அப்படின்னு கேக்குறா. கோவிந்தா புரஸ்திரீ தாமோதரோ அசோ கோவிந்தா புரஸ்திரீ சக்த மானசா அபேதா பிரீதி அஸ்மாசு துர்தர்ஷா பிரதிபாதி நஹா. அதாவது ஒரு ஒரு எங்களுக்கு என்ன தெரியுமா நான் சொல்றோம். தாமோதரா அசோ கோவிந்தா புரஸ்திரீ சக்த மானசா. நகரத்து ஸ்திரீகளிடத்துல அவன் மயங்கி போயிட்டான். அவன் இதான் அப்படிதான் தோன்றது, எங்களுக்கு இங்க வரவே இல்லை. அபேத பிரீத்தி, எங்களிடத்துல அவனோட பிரீத்திங்கிறது போயிடுது. துர்தர்ஷா பிரதிபாதி நானா, அதாவது இனிமே அவனை பார்க்க கூட முடியாது. ஏன்னா அங்க போயிடுச்சுன்னா அந்த மோகமும் அவனுக்கு தலைக்கேறிப்படுத்து அவளிடத்திலே இருக்கிறது. எங்களுக்கு அப்படிதான் தோன்றது, இனிமே வரமாட்டானவன். அமந்திரிதஸ்ட கிருஷ்ணேதி புனர் தாமோதரேதி ஜகசு சஸ்வரம் கோபியா ஹரிணா கிருத சேதசா. இல்ல இந்த மாதிரி அந்த ஒரு சொல்ற அமந்திரிதஸ்ட கிருஷ்ணா, கூப்பிடவே வேண்டாம். புனகா தாமோதரேதி ஜகசு சஸ்வரம் கோபியா ஹரிணா கிருத சேதசா. அப்படியே அந்த கண்ணன் ஒரு அந்த கோபஸ்திரீகள்லாம் அப்படியே கிருஷ்ணனிடத்துல மனசை பறி கொடுத்திருக்கான். எல்லாம் இருந்தோடு இருந்தாலும் இல்லையோ அதையெல்லாம் சொல்லி சொல்லி பலராமகிட்ட சொல்லி சொல்லி தங்களுடைய ஆற்றாமை தீர்த்துக்கிறாராம். கிருஷ்ணேதி புனர் தாமோதரேச்ச ஜெகசு கோபியா ஹரிணா, அதாவது சந்தேஷைஹி சாம மதுரைஹி பிரேம கர்ப்பைஹி அகர்விதைஹி ராமேணச்ச அசிதா கோபியா கிருஷ்ணஸ்யா அதி மனோகரைஹி. அந்த கிருஷ்ணனிடத்துல மனசுல லயிச்சு போயிடுது. இதையெல்லாம் ஒருத்தரோடொருத்தர் கிருஷ்ணனோட பத்தியே பலராமகிட்ட பேசி 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 அவ ஒருத்தருக்கு பரிகாசமாக கோபியேஷ அந்த பூர்வ கிராமஹா
பரிகாச மனோகராக கதாக சகார ரேமேச்ச சக தை விரஜ பூமிஷு. அவ தாமோதரன் கோவிந்தன் அவன் பெயரையே சொல்லி சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுலே அந்த ஆற்றாமை, அந்த ஏக்கம் இருக்கு. அந்த ஏக்கத்தோட கூட அந்த பழைய விற்த்தாந்தங்களை எல்லாம் சொல்லி 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 அந்த இது பண்றா. இப்போ அந்த இதையெல்லாம் பார்க்கிறார் பெருமாள். பார்த்துட்டு அந்த பலராமனும் அவளுக்கு தகுந்த மாதிரி அவளை சொல்றாரு. இங்க அத்த பாவசங்கரஸ்ய பீஜம் ஹரிணா ஹிருத சேதஸ்துவம் அத்த கிருஷ்ண ரதிரூப ஸ்தாயி பாவம். அதனால இந்த வியாக்கியானத்துல எழுதுற அத்தேக நிர்தேதா பவிஷ்யதி ஜீவனம் காலம். அதனால சொல்லிட்டு அந்த பகவான் பலராமன் அவருக்கு எல்லாம் இந்த பழைய விற்த்தாந்தங்களை எல்லாம் ஞாபகப்படுத்தி, நீங்கள்லாம் அந்த கிருஷ்ணன் அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு அந்த கதையை விற்த்தாந்தங்களை எல்லாம் சொல்லி சொல்லி அவர்களை எல்லாம் சமாதானப்படுத்துற. இதுக்கு மேல 25வது அத்தியாயத்துல அந்த பலராமன் யமுனா நதிய ஆகர்ஷிக்கிறத பத்தி 25வது அத்தியாயத்துல சொல்ல போற. அதுக்கு மேல அந்த ருக்மிணி பரிணயம் இதையெல்லாம் வருது. தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னைக்கு சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். மீடியா ரொம்ப ஒசியான முகுந்தன் இது வந்து அவ்வளவு இது வந்து இந்த அத்தியாயம் மொத்தமே அவருடைய ஜெகத்காரணம், அவர் இவங்க கேட்கிற எல்லாமே அதுல ஒரு ஒசியான அத்தியாயமா இருக்கு. அதாவது ராமர் வந்து சமுத்திரராஜனை கேட்டது, அவன் இது பண்ணது, இதுக்கு எதிராக வந்தோடனே பயந்துக்கிட்டு அது அடுத்த யுகத்துல கொடுத்த மாதிரியும் இந்த இப்ப ரீசெண்டா ஒரு சி எக்ஸ்கவேஷன் பண்ணியிருக்கா. அந்த ரீசன்ட் சி எக்ஸ்கவேஷன்ல சமுத்திரத்துக்கு அடியில ஒரு பெரிய கோட்டை இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்கா. அந்த மதில் சுவர்கள், அந்த ஒரு பெரிய பேலஸ் இருந்ததுக்கான அடையாளங்கள் இதெல்லாம் இருக்குன்னு இப்போ சி எக்ஸ்கவேஷன்ல கண்டுபிடிச்சிருக்கா. இதுக்கு முன்னாடியே ஒரு எக்ஸ்கவேஷன் நடந்திருக்கு. த லாஸ்ட் சிட்டி ஆஃப் துவாரகா அப்படின்னு ஒரு புக், ஒரு ராவ்னு ஒரு பெரிய ஆர்கியாலஜிஸ்ட், அவர் சமுத்திரத்துக்கு அடியில அந்த இதையெல்லாம் ஒரு எக்ஸ்கவேஷன்ஸ் எல்லாம் பண்ணி, இது துவாரகைன்னு ஒரு பெரிய நகரம் இருந்ததுக்கு உண்டான அடையாளங்கள்லாம் இருக்கிறது சமுத்திரத்துக்கு அடியில அப்படின்னு ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கார். அதனால இப்ப கூட நம்ம பஞ்சத்வாரகையில ஒரு போர்ஷன் இருக்கிறதா தெரியுது. அந்த நம்ம எல்லாம் போனா தெரியும், குஜராத்ல போனா துவாரகைக்கு போய் பேட் துவாரகா, அங்க போனாக்கா அங்க ஒரு போட்ல போகணும் கொஞ்சம் தூரம். அங்க இருக்கு சன்னதி இருக்கு, கண்ணன் சன்னதி இருக்கு. அதுக்கு அடியில இருக்கிறதாக ஆராய்ச்சிகள்ல சொல்றா. அந்த துவாரகை இருந்திருக்கு. அங்க நிறைய முச்சுக்குந்தன் அந்த மோட்சம் விற்த்தாந்தங்கள் ஜெகத் காரணத்துவம் இதெல்லாம் ஸ்பஷ்டமாகவே அந்த இதுலயும் சொல்றது காட்டுறாரு. அதே மாதிரி வந்து உடனே அவர்கிட்ட பகவத் ஸ்வரூபத்தை காட்டிட்டு அதே மாதிரி திருப்பி அந்த இதுக்கு அப்புறம் உண்டான எல்லாம் மனுஷனா தான் இருக்கணும், அவனுடைய லைஃப் அப்படிங்கிறத. ஆமா, முச்சுக்குந்த மோட்சத்துல அப்படிதான் சாதிக்கிறேன். இதுல ஜராசந்தனுக்கு வம்சத்துல வந்து புள்ள இல்லைன்னு தானே சாதிக்கிறாரு, 2 ட்வின்ஸ்னா. அப்புறம் அந்த சகாதேவன் ஒருத்தர் வர்றாரு, அது பேரனாடிய பேரன் அவ பெண்கள் பெண்கள்னால இருக்கா. ஜராசந்தனுக்கு அது மாதிரி இருக்கா. பின்னாடி சொல்றது ஜராசந்தன பீமசேனன் தான் வதம் பண்றான். பீமசேனன் வதம் பீமசேனன் வதம் பண்றான். அதுக்கப்புறம் அவனுக்கு பிள்ளை ஏதோ சொல்றாரு. அந்த இடத்துல ஒரு மகாபாரத அவர் ஒரு தாந்தம். அது இப்போ இதுல சுவாமி சாதிச்சது இல்லையா, கண்ணனால இது ஒன்னும் பெரிய இது இல்ல நினைச்சிருந்தா பண்ணியிருக்கலாம். பட் ஒரு இந்த மானுஷ தர்மத்தை காமிக்கிறதுக்காக பண்ணினாருன்னு. பட் இதுல நம்ம நிறைய பாக்குறோம், அவர் நிறைய அவரோட லீலைகள்ல. ராமர்னா ராமாயணத்துல அவர் காமிக்காமையே ஒரு தேவபுருஷர்னு இல்லாம வெறும்ன மனுஷராவே இருந்தார்.
இங்க மட்டும் அது பகவத் சங்கல்பம்னு தெரிஞ்சுக்கிறேன், இருந்தாலும் அது என்ன ரீசன்னால அவர் இப்படி பண்ணினார்? இதுல இதுக்கெல்லாம் பதில் கூறத்தாழ்வான் தான் சொல்றார். நாம சொல்றதுக்கு அதிமானுஷ ஸ்தவத்துல இன்னும் இது மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேட்கிறார் அவர். நிறைய கேள்வி எல்லாம் கேட்டு இதெல்லாம் எதுக்காக பண்ற நீ அப்படின்னு கேட்டுட்டு, இது சந்ததா இது பகவானுடைய சங்கல்பம். அவன் அந்தந்த எந்தெந்த இடத்துல தன்னுடைய லீலைய அப்பப்போ ராமாவதாரத்துல ரொம்ப ரேரா காட்டுவார், கிருஷ்ணாவதாரத்துல அடிக்கடி காட்டுறார். அதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். அவதாரத்துல ஏன்னா யுகம் வர வர அது தர்மம் குறைய குறைய பகவானுடைய பிரசன்ஸ் அதிகமா தேவையா இருக்கு, அடிக்கடி தேவையா இருக்கு. அதனால அதே மாதிரி இந்த இந்த இவர் வந்ததுக்கு அந்த முஜுக்கு அப்புறம் தான் கலிகாலம் வந்ததுங்கிற ஒரு இண்டிகேஷன் காட்டுற மாதிரி இருப்பாங்க. அதாவது இல்ல, இன்னும் இங்கேயே கடைசியில விஷ்ணு புராணத்துல 6வது அம்சத்துல சொல்ல போறார். 6வது அம்சத்துல பராசர மகரிஷி அவர் கலிகாலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஸ்பஷ்டமா சொல்றார். இதுலயும் சொல்றார், ஸ்ரீமத் பாகவதத்துல அவரும் சொல்றார், சுகபிரம்மமும் சொல்றார். கலிகாலம் எப்படி இருக்க போறதுன்னு அவ சொன்னதெல்லாம் இன்னைக்கு ஸ்பஷ்டமா பிரத்யட்சமா பாக்குறோம். நம்ம 6வது அம்சத்துல வரப்போறது காண்டிக்க ஜனக சம்பாதத்துல அங்க அப்புறம் வந்த உடனே வரும், அங்க அதையும் பார்க்கலாங்க. இன்னும் 2 சந்தேகம் இருக்கு, கேட்கலாம் மாட்டேன். இது இன்னைக்கு பாடம் பத்தி இல்ல. ஒண்ணு ஆத்துல சாலிகிராமம் வச்சுக்கிறது 2ஆ வச்சுக்க கூடாதுன்னு சில பேர் சாதிக்கிறான்னு யாரோ அடையன்னு சொன்னா, அடையன் ஒரு 3, 5 அந்த மாதிரிதான் வச்சுக்கணும்னு. அது அப்படியே அடையன் அப்படியே உள்ள வழக்கம் சொல்லுவா. வைக்கலாம். இல்லைன்னா ஒரு ஒரு க்ஷேத்திரம்னா 12 சாலகிராமம், அதுக்கு மேல இருந்தா எவ்வளவு வேணா வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு சில குடும்பங்கள்ல வச்சுப்பா 1, 3, 5 இது மாதிரி ஒரு பெரியவாகிட்ட கேட்கணும். அதை என்ன சங்கியா வச்சுக்கலாம், என்னென்ன மூர்த்திகள்லாம் வச்சுக்கலாம், அது சாலகிராம லட்சணங்கள் தெரிஞ்சவாகிட்ட கேட்கணும். அது என்னென்ன மூர்த்தி ஆராதனை பண்றது, அந்த மூர்த்தி மந்திரங்கள் அதெல்லாம் தெரிஞ்சது ஆராதிக்கிறது இன்னும் விசேஷமான பலன்கள் கிடைக்கும். அப்புறம் இது இன்னொரு கொஸ்டின், சம்சிதாவோட கொஸ்டின் உங்ககிட்ட கேட்க சொல்லியிருந்தேன். இப்போ எல்லா ஜீவராசியிலயும் பெருமாள் தான் வியாபிச்சிருக்காரு, அதான் ஆத்மன்னு எல்லாரும் தெரியாது. அப்படி இருக்கும்போது இப்போ மத்த தேவதாந்திரத்துக்குள்ளயும் பெருமாள் தான் இருக்காருன்னு நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது எதனால சேவிக்க கூடாது? அது ஒரு கொஸ்டின். அதுக்கு நான் சொன்ன பதில் அவளுக்கு ஹேத்துவா இருக்கல. அப்படி இருந்ததுன்னா இப்ப மனுஷாளுக்கு எல்லாமும் நம்ம சேவிக்கிறோம், பாத்துல பெரியவான்னு அவளெல்லாம் சேவிக்கிறோம், அப்ப அது அபச்சாரத்துல வருமா அப்படின்னு இது 2 கேள்வி. இதுக்கெல்லாம் ஸ்ரீமத் ரகசியத்திரை சாரத்துல பதில் சொல்றார். இது மாதிரி எல்லாம் வரைச்சு ஸ்ரீமத் பரதேவதா பாரமார்த்தியாதிகாரத்திலேயோ இல்ல மற்ற இடங்கள்ல வரைச்சியோ அது சொல்ற. அதுவும் டீட்டெயில் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வரும். அந்த சந்தர்ப்பம் வச்சே நம்ம பார்க்கலாம். அந்த சந்தர்ப்பம் வச்சே பார்க்கலாம். ஏன் அதே மாதிரி இந்த முஜுகுந்தனுடைய பிரார்த்தனை பண்ற விஷயங்கள் எல்லாமே முன்னாடி கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றதுக்கு உண்டான எல்லா விஷயமும் அவர் கேட்டுட்டு பதில் அங்க வர மாதிரி ஒரு அனுபவம். ஆமா ஆமா அப்படிதான். மனுஷனுடைய ஜென்மா எனக்கு இப்படிலாம் இருக்குங்கிறத ஐயோ நான் என்ன பண்ண அது அவன் அப்படியே அர்ஜுனன் இதே இதை கொஸ்டினா கேட்டு அதுக்கு இந்த பதில் அப்படியே அங்க கொண்டு போற மாதிரி ஒரு அழகான. ஆமா ஆமா. அடியே அதே மாதிரி இவர் குஜராத் இதுக்கு இந்த அங்க மொத்த துவாரகைக்கு மொத்த பேரையும் கொண்டு போல, சில பேர் இங்க இருந்தாலும் அப்படியே அவன்கிட்ட விட்டு போயிட்டாளா? அது எப்படி இருக்கு? அர்த்தம் முக்கியப்பட்ட வாழையெல்லாம் அழைச்சுன்னு போயிட்டார். அவ மற்றவாள் யாருக்கு சர்வைவ் அந்த மாதிரி இருக்கச்சு, அதாவது அந்த ஆர்மியை மொத்தம் விட்டுட்டு போயிருக்காருன்னு தோன்றது. அவர் இல்லாத போது வேற யாரையும் அவங்க பண்ண போறது இல்ல, அவங்க டார்கெட்.